தன்னுடைய நண்பன் திருமணம் செய்து கொண்ட சில மாதங்களிலேயே அவனது குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாகி அவன் நிம்மதியில்லாமல் தவித்ததை பார்த்த ஒருவன் தானும் திருமணமானால் நிம்மதியில்லாமல் போய்விடுமோ என பயந்து திருமணம் வேண்டாம் என முடிவெடுத்தான். ஆனால் அவனது அம்மா வற்புறுத்தினால் அவன் திருமணம் செய்து கொண்டான். பயந்து கொண்டிருந்த தன் மகனை அழைத்து சில நடைமுறை அறிவுகளை தான் எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தினேன் என்பதை சொல்ல ஆரம்பித்தார் அவருடைய அப்பா. மகனே, உன் திருமண வாழ்க்கையில் எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் உன் மனைவியை உன் அம்மாவுடன் ஒப்பிட்டு பார்க்காதே, ஒப்பிட்டும் பேசாதே. ஏனென்றால் பெரும்பாலான குடும்பங்களில் இந்த ஒப்பிட்டு பார்ப்பதினால்தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பதெல்லாம் அப்பாவாகி எனக்கு தெரியும். அதே போல அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பதெல்லாம் அவளுடைய அம்மாவுக்கு தான் தெரியும். போக போகத்தான் உங்கள் இருவருக்கும் என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பது தெரிய ஆரம்பிக்கும். அம்மாவின் பெருமைகளையும் நம் குடும்பத்தின் பெருமைகளையும் உன் மனைவியிடம் பெருமையாக பேசிக்கொள்ளாதே. ஏனென்றால் நீ நம் குடும்பத்தை உயர்த்தி பேசுவாய், ஆனால் நம் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் நம்மை தாழ்த்தி பேசக்கூடும். அது உன் மனைவியின் காதுகளில் விழுந்தால் அவள் எப்போதுமே நம்மை மதிக்க மாட்டாள். நம் குடும்ப பெருமைகளை அவளாகவே தெரிந்து கொள்ள கொஞ்ச கால அவகாசம் தேவைப்படும். அதுவரைக்கும் நீ அமைதியாக இரு. உன் அப்பாவாகிய எனக்கு நம் குடும்ப வாழ்க்கையில் 24 வருட அனுபவம் இருக்கு. ஆனால் உன் மனைவி உன்னை போலத்தான். நீங்கள் இருவருமே இந்த வாழ்க்கைக்கு புதியவர்கள். உன்னை எப்படி நான் பார்த்து பார்த்து வளர்த்தேனோ அதே போலத்தான் அவளுடைய அம்மாவும் வளர்த்திருப்பார்கள். அவள் பக்குவம் அடைய சில மாதங்கள் ஆகும். அதன் பிறகு உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாக அவள் இருப்பாள். நினைவில் கொள்ளடா, உன் மனைவி உனக்கு அம்மா இல்லை. உன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வந்துள்ள ஒரு சிறந்த தோழி தான் உன் மனைவி. அதே போல நீயும் அவளுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வந்துள்ள ஒரு சிறந்த தோழன் என்பதை புரிந்து கொள். நானும் உன் அம்மாவும் இன்று வரை ஒரு நண்பர்களைப் போலத்தான் இருக்கின்றோம் என்பது உனக்கே தெரியும். உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது நிகழ்ச்சிகளில் உனக்கு ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் இருக்கப் போகிறவள் உன் மனைவி மட்டுமே. அதன் பிறகுதான் மற்ற அனைத்து உறவுகளும். உன் மனைவியின் கருத்துக்களுக்கும் மரியாதை கொடுத்து அவளை மதிக்க கற்றுக்கொள். அவளின் கருத்துக்களை கேட்டு அலசி ஆராய்ந்து பார்த்து முடிவை எடு. ஒரு குடும்பத்தில் கணவன் யோசிப்பதை விட மனைவியின் யோசனையில் குறைந்தபட்ச தொலைநோக்கு பார்வை இருக்கும் என்பதை நீ சற்று புரிந்து கொள். உன் கூட வாழ வந்த உன் மனைவியை நீதான் நம் வீட்டில் இயல்பாக இருக்கும்படியாக அவளை உணர வைக்க வேண்டும். அவள் பிறந்து வளர்ந்து மகிழ்ந்த இடத்தை விட்டுவிட்டு நம் வீட்டிற்கு வாழ வந்திருக்கிறாள் உன் மனைவி. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உன் மனைவிக்கு சங்கடத்தை தரலாம். அதனால் நீதான் அவள் சங்கடத்தில் இருக்கும்போது கூர்ந்து கவனித்து அவள் பிறந்த வீட்டில் இருப்பதைப் போல உணர வைக்கணும். அப்போ என் மனைவியை எப்போதுமே கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்க வேண்டுமா என நினைக்காதே. ஆமாம், நீதான் உன் மனைவியின் உணர்வுகளை கவனிக்க வேண்டும். திருமணத்துக்கு பிறகு உன் மனைவியை காதலித்து பார். உன் வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்கும். ஏனென்றால் நான் சொர்க்கத்தில் இருந்துள்ளேன், உன் அம்மாவும் சொர்க்கத்தில் இருந்துள்ளார். சின்ன சின்ன பரிசுகளை அவளுக்கு வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். கடைசியாக ஒன்று, நான் உன் அம்மாவை திருமணம் செய்து கொண்டு வரும்போது உன் அம்மா பயந்தாள். ஏனென்றால் புது இடம், புது மனிதர்கள், நான் எப்படி இங்கு வாழப்போகிறேன் என பயத்தில் இருந்தாள். அப்போது உன் அம்மாவின் முகத்தில் இருந்த சோகத்தை கவனித்த என்னுடைய அம்மா, அதாவது உன்னுடைய பாட்டி, என்னிடம் சில அறிவுரைகளை சொன்னார்கள். அந்த அறிவுரைகள் தான் நம் குடும்பத்தை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க செய்த மந்திரங்கள். அதே மந்திர அறிவுரையை தான் நான் உன்னிடமும் சொல்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தின் ஆணிவேர் அக்குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களும் பாட்டிகளும் மாமியார் மாமனார்களும் தான் என்பதை மறக்காதே. நம் குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருந்ததால் தான் என்னால் மகிழ்ச்சியாக இருந்து என்னுடைய அலுவலக வேலையில் சிறப்பாக செய்து மிக விரைவிலேயே பதவி உயர்வுகளை அடைய முடிந்தது. காரணம் நம் குடும்பத்தில் இருந்த நிம்மதியும் சந்தோஷம்தான். அதற்கும் காரணம் உன் பாட்டியின் நல்ல அறிவுரைகள் தான். நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்து குடும்பத்தை நடத்தி அதை உன் பாட்டி பார்த்து எவ்வளவு மகிழ்ந்தார்களோ அதே சந்தோஷத்தை நீங்கள் அடைந்து அதை நாங்கள் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதே எங்களின் ஆசை. நீ டில்லிக்கே ராஜாவானாலும் இல்லத்திற்கு மனைவி தான் ராஜாவாகவும் ராணியாகவும் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள் என சொல்லி முடித்தார் அப்பா. இந்த அறிவுரைகளை கேட்ட மகனுக்கு கொஞ்சம் பயம் தெளிந்தது. அப்பா, நீங்கள் சொன்னபடியே வாழ்ந்து காட்டுகிறேன் என சொல்லி முடித்தான் மகன்.